ஏன் விஜய் லெஃப்ட்டில் பார்த்தாரு, ஏன் விஜய் ரைட்டில் பார்த்தாரு, ஏன் கீழே குனிஞ்சாரு, ஏன் லைட் ஆஃப் பண்ணார், இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? விஜய் என்ன செய்தாலும் தவறுன்னு தான் அவங்க வந்து ஏன் வந்து வெளியே வரமாட்டேங்கிறாரு, பனையூர்லேயே பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வந்து வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. ஏதாவது ஒரு பாசிட்டிவான கிரிட்டிசிசம் விஜய் குறித்து எதிர்கட்சியிலேருந்து வந்திருக்குதா இதுவரையும்? கருணாநிதிக்கிட்ட வந்து ஜெயலலிதாவுக்கு பிடித்த உங்களுடைய விஷயம் என்னன்னு கேட்டால் அவருடைய பிடிவாத குணம்னு அவங்க சொல்லுவாங்க. ஜெயலலிதா கிட்ட கருணாநிதி பற்றி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அவருடைய கதை வசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி இங்கே யாராவது ஒருத்தர் விஜய் இத்தனைக்கு முதல்வர் வந்து நான் விஜய் ரசிகன், விஜய் படங்கள்லாம் பார்ப்பேன்னு அவர் கட்சி ஆரம்பிக்க முன்னாடி சொன்னார். இன்னொரு பேரே சொல்ல மாட்டேங்கிறாரு. நேற்று வந்து எதிரிகள்ன்றாரு. தாவேக்கான்னு தான் சொல்கிறாரு. வந்து தாவேக்கா தலைவர் விஜய்ன்னு சொல்ல மாட்டார் அந்த அசம்பிளியில் பேசினது கூட. ஸோ வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தெம்? இன்றைக்கி விஜய் வருகையால் எல்லா கட்சியும் அடி வாங்குது. அப்போ எல்லா கட்சியும் அவரை எதிரியாக நினைக்குது இல்லையா? அப்போ எல்லா கட்சியும் எதிரியாக நினைக்கும் போது அவர் மேலே அவ்வளோ விமர்சனங்கள் தான் வந்து சேரும்.